வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 6ஆம் தந்திரம் 2வது அத்தியாயம் திருவடி பேறு 1594 என்று நாம் சிந்திக்க உள்ளோம். குறவன் உயிர் முச்சொரூபமும் கைக்கொண்டு அரிய பொருள் முத்தரையாக கொண்டு பெரிய பிரானடி நந்தி பேச்சற்று உருகிட எண்ணெய் அங்கு உய கொண்டானே. இங்கேயும் தன்னுடைய அனுபவத்தை தான் விளக்குறாரு. குருவாக வந்த பெருமான் எனக்கு தீட்சை அளித்தாரு. அதோட இல்ல, சூழ சூக்கும காரண உடல்களில் உள்ள தடைகளை நீக்கினாரு. தன்னுடைய மௌன உபதேசத்தின் மூலம் என்னை ஆட்கொண்டார். நான் ஈடேறினேன் அப்படின்றாரு திருமூல நாயனார். இதயங்களை மாற்றும் திறன் கொண்டது மௌன சிகிச்சை. மிக நீண்ட உபதேசத்தால் தெளிவுபடுத்த முடியாத விஷயங்களை மௌனம் உணர்த்திவிடும். மௌனம் ஒரு வழிபாடு. அது இறைவனுக்கும் உயிருக்கும் இடையே ஒரு இணக்கத்தை உருவாக்கும் அப்படின்னு தன்னுடைய அனுபவத்தை பிறருக்கு புரியுற மாதிரி சொல்றது ஒரு பெரிய கலை. அவர் இறைவனுக்கான சூத்திரத்தை நமக்கு பல வகையிலும் சொல்ல முற்படுகின்றார். எங்கேயாவது நமக்கு ட்ரிகர் ஆகுமான்னு பார்க்கலாம். பதப்பொருள் பார்த்தோம்னு வச்சுக்கலாம். குறவன் அப்படின்றார். குறவன்னா குருவாக வந்த இறைவன். உயிர் முச்சொரூபம் அப்படின்னா 3 விதமான உருவம், அருவுருவம், அருவுருவம். இப்படி 3ஆக இருக்கின்றவனை தன்வசப்படுத்தி அரிய பொருள்னா ஆன்மா இங்க முத்திரையாக கொண்டு தனது அடையாளமாக ஏற்றுக்கொண்டு, இப்போ ஒன்னொன்னுக்கும் முத்திரை குத்துறது அப்படின்வாங்கல்ல, அத மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்மளே அடையாளமாக்குறார் இறைவன் முத்திரையாக. பெரிய பிரானடி நந்தின்னா சிவபெருமானதான் அங்க சொல்றாரு. மேலான தலைவனை பேச்சற்று அப்படின்னா மௌன நிலை. உருகிட அப்படின்னா பக்தி. என்னை அங்கு உய்ய கொண்டானே அப்படின்னா நற்கதியாக என்னை ஆட்கொண்டான். கருத்து என்ன சொல்ல வரலான்னா, குருவின் அருளால் ஆன்மா தூய்மை பெற்று தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து இறைவன் திருவடி நிலையில் மௌனத்தில் ஒடுங்குவது உண்மையான விடுதலையாகும். அப்ப சிந்திக்க சிந்திக்க எங்க விடுதலை கிடைக்கும்? ஒரு சின்ன கதை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஒரு சீடன் பயங்கர தேடல்ல இருந்தான். நான் யாரு, உலகம்னா என்ன, இறைவன் எங்கே இருக்கிறார் அப்படின்னு அவனுக்குள்ள நிறைய கேள்விகளை கேட்டு தொலைச்சுக்கிட்டே இருந்தான். ஒன்னும் அவனுக்கு விடை கிடைச்ச பாடு இல்லை. அப்ப ஒரு குரு அவருக்கு கிடைக்கணும் இல்லையா? ஒரு மரத்தடியில மாணிக்க வாசல் கிடைச்ச மாதிரி ஒரு குரு உட்கார்ந்து இருந்தார். கண்களை பார்த்தா பெரும் கருணையோட ஆத்மார்த்தமா அவர் பிடிச்சி இயக்கிற மாதிரி தெரியுது. சோ காலில் ஒன்று கும்பிட்டார். இங்கதான் குருவனுயிர் முச்சொரூபமும் கை கொண்டு உடல் மனம் ஆன்மா 3த்தையும் அவர் கண்ட்ரோல்ல கொண்டு போயிட்டார். சீடன் ஒன்னும் இல்ல, அப்படியே ஜூஸ் போய் சாறு மாதிரி ஆயிட்டான், சக்கா மாதிரி. அகங்காரம் எல்லாம் அப்படியே கரையுது. அப்போ நிறைய கேள்வி கேட்கணும் மனசுல நினைக்கிறான், ஒன்னும் வரமாட்டேங்குது. அப்பதான் குரு மௌனமா என்ன பண்றாரு, சின்மத்திரையை காட்டி அவன் தலையில திருவடி பெற்ற வைக்கும் போது பேச்சற்று உருக்கிட அப்படின்ற வார்த்தையே அங்க வருது. பேச்சுக்கே வேலை கிடையாது. அப்ப வார்த்தைகளால் விளக்க முடியாத உண்மையை மௌனம் சொல்லிவிடும். அந்த ஸ்டேஜ் வரும்போது எண்ணங்கள்லாம் வராது. எண்ணங்கள் வரலன்னா பேச்சுக்கள் வராது. அப்ப கல் போன்ற மனமும் என்ன ஆயிடும், அப்படியே சாஃப்ட் ஆகி மெழுகா மாறி மெல்டாக ஆரம்பிக்கும். உடனே உட்கொள்ளுதல் உய்யக்கொள்ளுதல் அப்படின்னா அவனுடைய கர்மா அப்படியே விடுதலை அடையுது. இறைவன் அப்படியே அவனை தன்னுடைய பக்கமா அவனுக்கு சொந்தமானவனை ஆக்கிக்கிறான். இதுதான் நம்ம என்ன பண்ணணும்னா, முழுமையாக இறைவனிடம் ஒப்படைக்கும் போது குருவாக உன் நாவை பூட்டி உன் இதயத்தை திறந்து அன்போடு உன்னை தன்னோடு அணைத்துக் கொள்வான். இப்படியாக அந்த சீடனுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குது. சரி, டே டு டே லைஃப்ல என்ன நம்ம பிராக்டிக்கலா என்ன அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னீங்கன்னா, 2 விஷயங்கள் தான். ஒண்ணு சரணாகதி அடையிறது. அது வேலையா இருக்கட்டும், பக்தியா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும்.
மீதி நேரம் இருக்கும்போது உள்நோக்கி பயணம், இன்னொரு டிராவல். அப்போ பேச்சற்று இருக்க கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்ம வெறும் தனிமையில உட்கார்ந்து கொஞ்சம் சிந்தனைகள் எண்ணங்கள் இல்லாம மௌனமாக இருக்க ட்ரை பண்ணோம்னா அதுக்கு பேர் தான் மௌன யோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்முடைய எனர்ஜி சேவ் ஆகுது. பேசிட்டு இருக்கிறதாலவோ இல்ல சிந்தனை ஓட்டத்தினாலேயோ நம்ம பாடியினுடைய சக்தி ஆற்றல் குறையுது. அது சேமிக்கப்படுது. அப்போ முச்சொரூபம் கை கொள்ளல் அனைத்தையும் ஒப்படைத்தல், இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னோம்னா பிசிக்கல் எனர்ஜி, இன்டலெக்சுவல், அதாவது உயிர், உடல், உயிர், அறிவு மூணுத்தையும் நாம என்ன பண்ணோம்னா கட்டுப்படுதான் நாம நினைக்கிறோம். அது தப்பு. நம்ம கண்ட்ரோல் இருக்கு, நம்ம கட்டுப்படுத்துறோம் அப்படின்னு நினைக்கிறதே தப்பு. எல்லாத்தையும் என்ன பண்ணணும், அதான் சரணாகதி, சரண்டர். இறைவன் அல்லது பிரபஞ்சத்துல கொடுத்துடணும். பா எனக்கு தெரியாது இருக்கு, இதெல்லாம் என்னதுன்னு அப்பப்ப எனக்கு யூகா தலையை தூக்குது, எங்கிட்ட கொடுக்காத அப்படின்னுட்டு செய்யறது ஒண்ணையும் அவனுடைய பைய போட்டணும். அப்பா நீ சொல்ற மனசுல நான் கேட்கறேன், நானு நீ செய்யற மாதிரி இருக்கு, நான் செஞ்சிடறேன், நான் விட்டுடு ஆளா அப்படின்னு தோல்வியோ வெற்றியோ அவன் மேல பதிய போடுறது அப்படின்றது சரண்டர். அப்ப அந்த இன்வால்மெண்ட் ஒண்ணு பிராக்டிக்கலா இருக்கிறன்னா வேலையில இருக்கக்கூடிய இன்வால்மெண்ட், பக்தியினுடைய இன்வால்மெண்ட். இது என்ன பண்ணணும்னு சொன்னோம்னா எம்பத்தி, போது அன்போடு திரும்ப அதை செய்யும் போது எல்லாமே ஈஸி ஆயிடும். ஹார்ட் ஒர்க் பிகம்ஸ் ஈஸியர் ஒன். ஒரு தெய்வீக தன்மை வந்துடும், ஒரு குவாலிட்டி. அவர் செஞ்சாருன்னா நல்லா இருக்கும்பா, பினிஷிங் நல்லா பண்ணுவாரு அப்படின்றது செயல்பாடுல காமிக்கிறது. அதே மாதிரி இறைவன் நம்ம அப்ரிசியேஷன் எப்படி வாங்குறது அப்படின்னு நம்ம வளர்த்துக்கணும். முத்திர குத்துறதும்பாங்க, அக்மார். அப்ப நம்மளுக்கு அக்மார் கொடுக்க ரெடியா இருக்காரு, குவாலிட்டி செக் பண்ணிட்டு கிவ் அட்மார்க். அப்ப என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பொய் பேசாமல், தீங்கு செய்யாமல், குரு நம்மளை கண்டறிகிற அளவுக்கு நம்ம ஒழுக்கமா டிவைனா லிவிங் பண்ணோம்னா இட் இஸ் பாசிபிள். சரி, இதுல முதல்ல எப்படி பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா யாரையும் குறை சொல்லக்கூடாது, யாரிடமும் வாக்குவாதம் வேணும். இதுக்கு பேரு மென்டல் சைலன்ஸ் பேர். இதுதான் முதல் நம்ம வளர்த்துக்கொள்ள வேண்டியது, மௌன விரதம். அப்புறம் மௌன பயிற்சியில நிறைய இருக்குது. வெளிப்பக்க மௌனம், கவனித்தல், தேவையற்ற பேச்சுகளை தவிர்த்தல், மௌனத்தில் மௌனம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கும். அதை நம்ம ரொம்ப போயிட்டு இருக்க வேணாம். நம்ம அப்படியே என்ன பண்ணலாம்னா ஒரு தனியார் ரூம்ல உட்காந்து மொபைலை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு யாரும் இல்லாம அப்படியே அந்த சைலன்ஸ, பேரானந்தத்தை அனுபவிக்க ட்ரை பண்ணலாம். இது ஒன் ஆஃப் டோட்டாலிட்டியில வரும்னு நினைக்கிறேன் நானு. மிக்க நன்றி. வாருங்கள் கௌரியம்மா, வணக்கம். வணக்கம், மிக்க நன்றி. நல்ல விளக்கம் கொடுத்தீங்க, நல்ல அறிவுரைகள். மிக்க நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. திருமந்திரம் 1594. குறவன் உயிர்முச் சொரூபமும் கை கொண்டு அரிய பொருள் முத்திரையாக கொண்டு பெரிய பிரானடி நந்தி பேச்சற்றுருகிட என்னை அங்கு உய்ய கொண்டானே. Translation: The Guru, handling the three forms of the life, assuming the significance of the precious seal of Jnana, the great leader Nandi, melting in imageless state, redeemed me there. குறவன் உயிர்முச் சொரூபமும் கை கொண்டு. குறவன்றது அந்த இறைவனாவே பார்க்கலாம். ஐயா விளக்கமும் நல்லா இருந்தது. இறைவனோட உயிர் தான் மூன்று சொரூபமாக நமக்கு முன்னேறி போகுது. அதாவது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம காரணங்கிறாங்க. அது ஃபர்ஸ்ட் ரூபமாக இருக்கிறது, அப்புறம் அருரூபமாக இருக்கிறது, அருவுருவம், அப்புறம் அரூபமாக இருக்கிறது. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியல.
அந்த 3 அதாவது முதல்ல நம்ம ஸ்தூல உடம்பா இருக்கிறது, அப்புறம் ஆன்மான்னு நம்ம உணர்றது, அதுக்கப்புறம் இறைவனோட சேர்ந்து அந்த ஒண்ணுமில்லாத, வடிவமில்லாத, பேச்சற்று, எதுவுமே இல்லாத நிலைக்கு நம்மள கொண்டு போறது. இதுதான் இறைவன் செய்ற விஷயங்கள். எத கொண்டு அத செய்றாரு அப்டின்னா, நம்ம ஒவ்வொரு படியா நம்ம எப்படி மேல போறோம், அது எதனால நம்மளால மேல போக முடியுது, இந்த நிலையிலேருந்து இந்த நிலை, இந்த நிலையிலேருந்து அந்த நிலை வரைக்கும் நம்ம எப்படி போக முடியுது அப்டின்னா, அது அரிய பொருளை வந்து முத்திரையாக கொண்டிருக்காரு. அந்த அரிய பொருள் என்னன்னா, அந்த சிவஞானம், சிவ தெளிவு தான். அதான் கான்ஷியஸ்னஸ். நமக்கு மைண்ட்ல இருக்கும்போது கான்ஷியஸ்னஸோட பெர்சன்டேஜ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதுக்கப்புறம் அறிவுக்கு நம்ம வரும்போது அதோட பெர்சன்டேஜ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அப்ப வந்து இப்ப மைண்ட்ல இருந்து பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு பிடிக்குதுங்கிறது மட்டும் தான் நம்ம கண்ணுக்கு தெரியுமே தவிர, அத சுத்தி இருக்கிற அதனால வர விளைவுகள்லாம் நமக்கு தெரியாது. நம்மளோட தெளிவு எந்த அளவுக்கு இருக்கும்னா, எனக்கு வேணும், எனக்கு பிடிக்குது இவ்வளோதான். நீங்க இன்னும் கொஞ்சம் கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து உங்களுக்கு அதிகமான பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கும்போது என்ன ஆகும், அதில சுத்தி இருக்கிற பிரச்சனைகள்லாம், "ஓ! இத செஞ்சா தப்பு, இது செய்யலைன்னா தப்பில்ல." அப்படின்னு அத நீங்க ஆராய்ந்து பார்க்குற அளவுக்கு தெளிவு வந்துருது. அதுதான் அந்த மனம் வந்து அறிவா அடுத்த ப்ரொமோஷன் ஆகி இருக்கிறது. அதுக்கு அடுத்து நம்ம உணர்வுக்கு கொண்டு போறது இன்னும் அது உள்ளுக்குள்ள உணர்வா பேசுறது வந்து உங்களுக்கு கேட்குது அப்படின்னா, இன்னும் நீங்க உங்களோட கான்ஷியஸ்னஸ் லெவல் வந்து இன்னும் அதிகமாயிருக்கு. இன்னும் பெர்சன்டேஜ் அதிகமாயிருக்கு. இதையும் கடந்து அதுவும் கேட்குற அளவுக்கு உங்களோட உணர்வு உங்களுக்கு கேட்குற அளவுக்கு உங்களுக்கு தெளிவு இருக்கு. அப்படிங்கிறது அந்த சிவஞானம் தான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி அந்த 100% ஆகும்போது தான் நம்ம அவேர்னஸோட கலக்கிற விஷயம். அந்த அந்த அரிய பொருளை தான் வந்து இங்க அடையாளமா வச்சு ஒவ்வொன்னுத்தையும் காய் நகர்த்துற மாதிரி நம்மளை நகர்த்திட்டு போறாங்க. அது தெளிவா சொல்லலாம், சிவஞானமா சொல்லலாம், கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் நமக்கு கிடைக்கிற அருள். இறைவனோட அருள் நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு நீங்க நினைக்கணும். அது சிவத்தை நோக்கி போறதுக்கான அருள் எதுன்னா, இந்த கான்ஷியஸ்னஸ் தான். அதுதான் அவர் குடுக்குறாரு. அருளா நமக்கு குடுக்குற விஷயமும் அதுதான். அந்த அருள் என்ன நமக்கு குடுக்கும்னா, தெளிவு தான் குடுக்கும். அது தெளிய தெளிய நமக்கு ஒவ்வொரு விஷயமும் புரிய வரும். நமக்கு எவ்வளவு தெளிவு வருதோ, அவ்வளவு விஷயமும் நம்மளால உணர முடியும், புரிஞ்சுக்க முடியும். அந்த ஒரு விஷயத்த நமக்கு கொடுத்து, பெரிய பிரானடி பெரிய பிரானடி அந்த இறைவனோட திருவடி. அதுதான் அந்த பெரிய அவேர்னஸா அந்த வானம் போல இருக்கிறது. இப்படி நம்ம மேகத்துக்கு இந்த சைடுல இருக்கிறோம். இப்ப மேகம் தான் உண்மைன்னு நினைச்சு அதுதான் மனம் தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா? அதையும் தாண்டி நம்ம அந்த மேகத்தை தாண்டி அந்த தெளிவு கிடைச்சு நம்ம அதையும் கடந்து போனோம்னா அந்த வானத்தை பார்க்க முடியும். அந்த மாதிரி வானமாக இருக்கிறதா இறைவன் திருவடி. இறைவன் திருவடி எப்படி இருக்கு அப்படின்னா, அது அன்பால விரிஞ்சிருக்குது. அப்படியே பெருங்கருணையாக விரிஞ்சிருக்குது. உலகம் முழுக்க இல்ல, பிரபஞ்சம் முழுக்க அப்படியே பெருங்கருணையாக விரிஞ்சிருக்குது. எது நிரம்பி இருக்குன்னா, அதுல அன்பும் அமைதியும் நிறைஞ்சிருக்கு. அந்த மாதிரியான திருவடி தான் இறைவனோட திருவடி. அந்த திருவடி தான் வானமாக இருக்கிற ஒரு ஸ்பேஸ் தான், அந்த வெட்ட வெளி. அதுதான் நம்ம நம்ம வந்து சிவம்னு நம்ம இங்க பார்க்குறோம். நந்தி பேச்சற்று உருகிட. நமக்குள்ள இருக்கிறது நந்தியா இருக்கிறது நம்ம கவனம். அதாவது உலகியல்ல இல்லாத சிவத்தை நோக்கி இருக்கிற கவனம். அது வந்து அந்த சிவனடிய வந்து அ நோக்கி அதுல உருகி இருந்துச்சுன்னா, பேச்சற்று அந்த மைண்டோட அ டிஸ்டர்பன்ஸ் இல்லாம முழுமையா அந்த உலகியலே திரும்பாம நந்தி தேவராக இருக்கிறது தான். நந்தி தேவர் எப்படி சிவத்தையே நோக்கி இருக்கிறாரோ, சிவத்திலே உருகி இருக்கிறாரோ, அது மாதிரி நமக்குள்ள இருக்கிற நந்தி அந்த சிவத்தை நோக்கி உருகி இருந்ததுன்னா, என்னை அங்கு உய்யக் கொண்டானே. நம்ம அது மாதிரி அந்த தியானத்துல, அந்த சமாதி நிலையிலே, அந்த இறைவன் திருவடியே பற்றிக் கொண்டு, இந்த உலகியலுக்கான விஷயங்கள் இல்லாம, அதுதான் அங்க வந்து பேச்சற்று உருகிட. அந்த நமக்குள்ள இருக்க பேசுறது, அந்த உணர்வு பேசுறது, மனம் பேசுறது, அறிவு பேசுறது, நமக்குள்ள பேசுற விஷயங்கள் நின்றுச்சுன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா லேண்ட் ஆகுறது வந்து அந்த வானத்துல தான். அந்த திருவடியில தான் நிக்குமே. ஏன்னா இது ஒரு மேகமாட்டமா தான் இருக்கு. அந்த மேகம் வந்து இப்படி இது நவுந்துருச்சுனாலே நமக்கு தெரிகிறது வானமாக இருக்கும். நம்ம அதுல போய் அதுல வந்து நம்ம இருக்க, நம்ம இறைவன் வந்து நம்ம மேம்படுறதுக்காக அடுத்த நிலையாக நம்மளையும் சேர்த்துப்பாரு அவரோட. அதுதான் இறைவன் அருள். அதுக்கு தான் ரொம்ப இறைவன் அருள் வேணும்.
நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறது என்னன்னா அந்த உணர்வுக்கு கொண்டு வரணும். நீங்கள் எந்த மாதிரியான வழிபாடு முறை வச்சுருந்தாலும் சரி, ஒரு மந்திரம் வச்சுருந்தாலும் சரி, இப்போ ஓம் மந்திரம் தான் நான் சொல்கிறேன், வேற ஒன்றும் சொல்லலைன்னாலும் அந்த ஓம் மந்திரம் வாய் வழியாக நம்ம சொல்லுவோம். அடுத்து வந்து மனதுக்குள்ளே சொல்லுவோம். அது ஒவ்வொரு நிலையாக அடுத்தடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டே இருக்கணும். அடுத்து அந்த ஓம் சொல்லும்போது என்ன உணர்றீங்க, உங்கள் உடம்பு என்ன உணருது, உங்கள் மனம் என்ன உணருது அப்படின்னு அதை உணர்வுக்கு கொண்டு போகணும். அதை நீங்கள் உருவமாக தான் நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படின்னாலும் அதை வெளியில் வச்சிட்டு இருக்க இறைவனை வந்து உங்களுக்குள்ள இதயத்துக்குள்ளே வச்சு வழிபடணும், மனதுக்குள்ளே வச்சு வழிபடணும். அப்புறம் மனதுக்குள்ளே நான் மனதுக்குள்ளே இறைவனை நான் வச்சிட்டு இருக்கும்போதே நான் என்ன உணர்றேன், என்ன உணர்தல் எனக்கு வருது அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு எல்லாத்தையுமே அந்த உணர்வுக்கு கொண்டு போகணும். ஐயா அந்த மௌனத்தை பற்றி ரொம்ப இதாக சொன்னாங்க. அதோட சக்தியை அளப்பரியது. நம்ம இங்கே இந்த மைண்டுன்றது ஒன்று இருக்கிறனால தான் இங்கே பேச்சுன்னு ஒன்று இருக்குது. அந்த பேச்சுங்கிறத நம்ம எவ்வளோ குறைக்கிறோமோ அதுவும் ரொம்ப நல்ல விஷயம். அது ஐயா ரொம்ப நல்ல விளக்கமாக சொன்னாங்க அதோட முக்கியத்துவத்தை. அப்புறம் எல்லாத்தையும் சாட்சியாக பார்க்கறதுக்கு பழகணும். அதுதான் நம்ம எல்லா விஷயத்துலையும் போய் நம்ம தான் பண்ணுறோன்றது இல்லாமல் எல்லாத்துலேயும் தள்ளி நின்று சாட்சியாக பார்க்குற விஷயத்தையும் நம்ம செஞ்சுக்கிட்டே வரும்போது நம்ம இந்த நந்தி தேவராக ஆக முடியும். பசுவாக இருக்கிற நம்ம இறைவன் அடையே பற்றி கொண்டு இருந்தால் இறைவன் நம்மளை கூட்டுப்பாங்க அப்படிங்கிறது தான் நான் இதில் புரிஞ்சுக்கிறது. அனைவருக்கும் நன்றி. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. கிருத்திகமா இருக்காங்க அப்படிங்களா? பார்க்குறேங்க ஐயா, ஒரு நிமிஷம். பரவாயில்ல, நீங்க முடிங்க. இல்லம்மா, நீங்க இது பண்ணுங்க. எனக்கு இந்த பாடலுக்கான வேற கருத்து இல்ல, நீங்க தொடரலாம்மா கிருத்திகா. நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நல்ல விளக்கங்கள் பார்த்தாச்சு. நம்ம நான் சொல்ற மாதிரி எது பார்த்தாலுமே இது வந்து டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான். அதுக்கு ஆழமா நம்ம போகிறதுக்கு உண்டான ஒரு பாதைய வந்து இது காட்டி தரும். ஏன்னா விளக்கங்களை தாண்டி புரிந்து கொள்ள வேண்டிய பகுதி இது. இந்த இடத்துல ஒரு வார்த்தை உபயோகம் பண்றாரு. என்ன உபயோகம் பண்றாருன்னா குறவன் அப்படின்றார். இந்த குறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து எதுல முக்கியமான ஒரு இடத்துல இருக்கு. எப்படின்னா யாரு அப்படின்னா ரொம்ப சொந்தமா இருக்கக்கூடிய குரு. அதாவது குரு அப்படிங்கும் போது அவருக்கு வந்து நம்ம வந்து வேற ஒரு இடம் கொடுக்குறோம். ஆனா அவர் தான் எல்லாமாகவும் இருக்கக்கூடியவர் அப்படின்னு நம்ம வந்து சரணடைகிறோம். அதெல்லாம் தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த இடத்துல இந்த குறவன் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு என்ன மாதிரியான ஒரு பொருள் வருது அப்படின்னாக்க, நம்ம அப்பாவே குருவா இருந்தா எப்படி இருக்கும். அதாவது இந்த உயிர் பிறப்பதற்கு காரணமாக இருக்கக்கூடிய அப்பா, தாத்தா அப்படின்னு நம்ம சொந்தத்துல இருக்கக்கூடியவங்களே குருவா இருந்தாங்கன்னா எப்படி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சொந்தத்தோடு உரிமையோடு கூடிய குரு. அதனாலதான் இந்த குறவன்கிற வார்த்தைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இருக்கு. ஏன்னா இந்த இடத்துல என்ன சொல்றாரு பாருங்க, குறவன் உயிர் முச்சொரூபமும் கை கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அந்த அவர் வந்து ரொம்ப உரிமையா பண்றாரு. உள்ள வரலாமான்னு கேட்டுட்டு வரக்கூடிய ஆள் இல்ல, பட்டாரண மண்டையில வச்சு சொல்லி கொடுக்கற கூடிய ஒரு ஆளு. அதனாலதான் அந்த குறவன்கிற வார்த்தை இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் வந்து உயிர் முச்சொரூபமும் கை கொண்டு. இந்த முச்சொரூபம் அப்படிங்கிறத வந்து நிறைய உரையாசிரியர்கள் வேற வேற பொருள் கொடுத்திருக்காங்க. ஆனா நம்ம இந்த இடத்துல ரொம்ப பொருத்தமா இருக்கிறது என்ன அப்படின்னாக்க, இந்த ஸ்தூல ஸ்தூக்கும காரண உடல்கள், இதை தாண்டி காரிய உடல் ஒண்ணு இருக்கும். அது அடுத்த விஷயம். ஆனா இந்த மூன்றும் தான் இந்த பிறவியோடு தொடர்புடையது. அப்போ இந்த உடல் எடுத்த பின்பு இந்த பிறவியோடு தொடர்புடையதுதான் இந்த ஸ்தூலம், சூட்சமும், காரணம். இன்னும் ஒரு சில உரையாசிரியர்கள் இந்த கேவல சுத்த ஜாக்கிரத, கேவல ஜாக்கிரத சுத்த, இந்த 3 ஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து உயிரோடு சம்பந்தப்பட்டது. அதுவும் சரியான ஒரு பார்வைதான்.
ஆனா அது வந்து உயிரோடு சம்பந்தப்பட்டது. ஆஹ் இது வந்து உடலோடு சம்பந்தப்பட்டது. இந்த இடத்துல நம்ம வந்து உடலோடு சம்பந்தப்பட்ட முச்சொரூபங்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன் அப்படின்னாக்க இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னு பாருங்க. அடுத்த வார்த்தையில சொல்றாரு, முச்சொரூபமும் கை கொண்டு அரிய பொருள் முத்திரையாக கொண்டு அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த இடத்துல அரிய பொருள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதுலயும் ரெண்டு விதமான ஒரு பார்வை இருக்கு. ஒண்ணு வந்து அரிய பொருள் அப்படிங்கறத வந்து உயிர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மரபு இருக்கு. அடுத்ததுல வந்து இந்த 3 உடல்களும் அவருடைய கைக்குள் சென்றதினால் ஆணவ கண்ம மல மாயங்கள் நீங்கிய உயிர் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. அப்ப அதுவும் உயிர் தான். ஆனா எப்பேற்பட்ட உயிர் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஆணவ கண்ம மல மாயங்கள் நீங்கிடுச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னாக்க, அத வந்து ஒரு ஒரு ரொம்ப அழகான ஒரு உருவகம் மூலமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முத்திரை மூலம் நாம் வந்து இறையோடு ஒன்றும் பொழுது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இந்த இறையோடு ஒன்றும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, நான் என்கின்ற இந்த உயிர் போய் நீங்க இருந்து உருவுற மாதிரி வச்சுக்கோங்க. அதுக்கு பதிலா சிவத்தை உள்ளே வைத்தல். அதாவது நம்ம உயிரை வெளியில எடுத்துட்டு அவரை உள்ள வைக்கிறோமா. அந்த அந்த ஒரு அதனால்தான் என்ன சொல்றாரு, பெரிய பிரானடி நந்தி பேச்சற்று உருகிட என்னை அங்கு உய்ய கொண்டானே அப்படின்றாரு. உய்ய கொண்டானேன்னா உசுர எடுத்துட்டு போறது இல்ல, வாழ வைக்கிறது. உய்ய கொண்டானே எப்படி வாழ முடியும்? நான் என்கின்ற அந்த ஆணவமற்று இறையாகவே நம்முள் தாங்கி வாழக்கூடியதுதான் உய்ய கொண்டானே அப்படின்னு சொல்லி. உய்ய கொள்ளுதல் அப்படின்னா ஆண்டு கொள்ளுதல். எப்படி ஒருத்தரை ஆள முடியும் அப்படின்னா, அவராகவே வந்து அமர்ந்து கொள்ளுதல். எப்படி? குருவாக. அந்த குரு எப்பேற்பட்ட குரு? நம்முடைய சொந்தமாகிய குரு. அப்ப இந்த உடலுக்கு சொந்தமான ஒரே ஒரு விஷயம் என்ன? உயிர் தான், வேற எதுவுமே இல்லை. அப்போ அந்த உயிராக அவர் வந்து அமர்ந்து கொள்கிறார். இந்த கனெக்டிவிட்டி இந்த 4 வரியிலையும் இருக்கக்கூடிய இந்த கனெக்டிவிட்டியை நம்ம இந்த மந்திரத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப என்ன சொல்றாரு? உய்ய கொள்ளுகிறார் எங்கனம் பேச்சற்று உருகிட. அப்ப எப்ப பேச்சு போகும்? நம்முடைய உயிரை இறைவனாகவே மாற்றிக்கொள்ளும் பொழுது. அதை நம்மளால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. யாருதான் பண்ணணும்? இறைவன் தான் பண்ணணும். இதற்கு என்ன சாதனம்னு பார்க்கும்போது முத்திரைன்னு நம்ம வச்சுக்கலாம். நேத்திக்கு அந்த முத்திரை பத்தி நம்ம பார்த்தோம். இல்ல இந்த முத்திரை அப்படிங்கிறதுக்கும் 2 விதமான பார்வை இருக்கு. 3 திரைகளையும் நீக்கப்பட்ட உயிர் அப்படின்னு பார்க்கலாம். எது? ஆணவம், கண்மம், மாயை அப்படிங்கிற 3 திரைகளையும் 3 திரைகளும் நீங்கப்பட்ட உயிர் அப்படின்னும் நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். மொத்தத்துல இந்த மந்திரத்தை வந்து நிறைய டைமென்ஷன்ல நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஆனா சொல்ல வந்த விஷயம் ரொம்ப ரொம்ப ஆழமானது. என்ன அப்படின்னா, இந்த உயிரை நீங்க இமேஜின் பண்ணி பாருங்க, அப்படியே உறிஞ்சு எடுத்துட்டு அதுக்கு பதிலா வேற வைக்கிறாங்க. ஒரு சில வியாதிக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிளட் வந்து இதாயிடும், கண்டாமினேட் ஆயிடும். அப்போ அந்த மாதிரி கண்டாமினேட் ஆயிடுச்சுன்னா மொத்த பிளட்டையும் எடுத்துட்டு வேற ஒரு பிளட்டை வந்து அவங்க வந்து உள்ள கொடுப்பாங்க. இது வந்து டயாலிசிஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அத வந்து பண்ணுவாங்க. அது ஒரு இப்ப கூட ரொம்ப ரொம்ப அதிகமா எல்லாருக்கும் வருது, ஜிபிஎஸ்னு. புனேல வந்து இதனோட தாக்கம் ஜாஸ்தியா இருக்குன்னு சொன்னாங்க. எங்க ஃபேமிலிலயே ஒருத்தருக்கு வந்தது. அப்போ அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒரு எடுத்துக்காட்டு தான். அப்போ என்ன ஆகும்? நம்மளோட பிளட் மொத்தமா வெளில போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் பிளட் உள்ள வரும். அந்த மாதிரி. அப்ப இந்த இடத்துல என்ன வருது? அந்த ஃப்ரெஷ் பிளட்ல என்ன இருக்கும்? இங்க இந்த நம்ம எடுத்த உடம்புல என்ன இருக்கும்? இந்த உடம்புல இருந்த வியாதி எல்லாம் போய் அங்க இருந்து ஃப்ரெஷ் பிளட் உள்ள வருது. அதே மாதிரி நம்ம உயிர்ல இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் போய்
இறைவன் வந்து நம்முடைய உயிராக வந்து அமர்கிறான் அப்படிங்கிற மாதிரி. அதற்கு அப்படி அமரும் போது என்னெல்லாம் விலகிடும்? இந்த 3 மலங்கள் விலகிவிடும், 3 திரைகள் விலகிவிடும். அப்போ இந்த இந்த 3 திரையும் விலகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உடல் சுத்தமாயிடும். அதுதான் இந்த முச்சொரூபமும் கை கொள்ளுதல். எப்படி முச்சொரூபத்தையும் கை கொள்ள முடியுங்கிற ஒரு ப்ராசஸ கூட இந்த இடத்துல நமக்கு சொல்லி தராரு. ஸ்தூலம், சூட்சுமம், காரணம். இந்த 3 சொரூபங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை மாயங்களையும், கர்மங்களையும், ஆணவங்களையும் அவர் நீக்குகிறார் அப்படின்னு பொருள் கொள்ளலாம். இதான் பொருள். இத வந்து நம்ம உடல்ல வச்சு பார்க்கும்போது 3 சொரூபமா இதை பார்க்கலாம். இல்ல உயிர்னு வச்சு பார்க்கும்போது உயிரினுடைய பல்வேறு நிலைகள் இருக்கு பாத்தீங்களா, அதை வச்சு பார்க்கலாம். ஆன்மாவினுடைய நிலை தான் இந்த கேவலம், சுத்தம், சாக்கிரம் அப்படிங்கிறது. அப்போ அதையும் வச்சு நம்மளால பார்க்க முடியும். அதான் நம்ம எந்த அடுக்குல நின்று நம்ம பார்க்கிறோமோ அந்த அடுக்க கொண்டு வர மாதிரி. இதுல வந்து உளவியலா பார்த்தா பல்வேறு விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் வந்து கௌரிமாவும் அழகேசன் ஐயாவும் சொல்லியாச்சு. சோ இந்த இடத்துல நம்ம எந்த இடத்துல நின்று இறைவனை பற்றி கொள்ள வேண்டும், அவர் எங்கனம் நமக்கு அருள்கிறார் அப்படிங்கிறத நமக்கு ரொம்ப அழகா சொல்லி தராங்க. இத்தகைய ஒரு மந்திரத்துல ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் மாதிரி ஒரு பொருள் நம்ம இங்க பார்த்திருக்கோம். மேலும் பல விஷயங்களை அவர் நமக்கு காட்டி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா, மிக்க நன்றி. ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க உங்களோட அந்த இது உள்ளுக்குள்ள இருக்க உயிரை எடுத்துட்டு சிவத்தை வைக்கிறது, அதை நீங்க சொல்லும்போது அனுபவமா நான் உணர்ந்து பார்த்தேன். அது நல்ல அனுபவமா இருந்தது. அதை உணர்வோட நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அது வாங்கவும் முடிஞ்சது. மிக்க நன்றிங்கம்மா. வாங்க கவியரசு ஐயா. வணக்கம் ஐயா. நன்றிங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடலுக்கான மந்திரத்துக்கான விளக்கம் எல்லாம் பார்த்துட்டீங்க. கிருத்திகாமா நேற்று வாட்ஸ்அப்பில் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. நேற்று இந்த பகிர்ந்த விஷயமானது அந்த விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், அதோடைய அந்த சீக்வன்ஸ், அந்த அடுக்கு நிலை வந்து ஏனைய புத்தகங்களில் விஞ்ஞானமய கோஷம் அதுதான் 4வது, அடுத்து தாண்டி தான் 5வது வந்து ஆனந்தமய கோஷம் அப்படின்னு குறிப்பிட்டிருப்பாங்க. நான் நேற்று சொன்னது வந்து 4வதாக இருக்கிறது வந்து ஆனந்தமய கோஷம், 5வது அடுக்கு நிலை வந்து விஞ்ஞானமய கோஷம்னு சொல்லியிருந்தேன். அதுக்கான விளக்கம் கேட்டிருந்தாங்க. அது மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த கோஷம் அப்படின்னா வந்து நம்ம இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை தான். கோஷங்கள், இப்போ இந்த முட்டைக்கோஸ் சொல்கிறோம் இல்லையா, கோஸ் அப்படிங்கிறது அது லேயர், ஒரு கவர். இது வந்து நம்மளுடைய ஒரு புரிதலுக்காக நம்மளுடைய இந்த பிறவியானது, உடலை எடுத்த இந்த பிறவியானது, இந்த ஆன்மா வந்து எந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது அப்படிங்கிறது வெவ்வேறு இதில் பார்க்குறாங்க சித்தர் பெருமான்கள். ஸோ அதில் ஒரு இதுதான் வந்துட்டு இந்த கோஷங்கள் அப்படிங்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி முதலானது வந்து உருவாகிறது இந்த அன்னமய கோஷம். நம்ம எடுக்கக்கூடிய உணவாலும் நீராலும் அமையப்பெற்ற இந்த உடல், இது வந்து அன்னமய கோஷம். இந்த அன்னமய கோஷம் இருந்தால் தான் மற்றதுக்கு எல்லாத்துக்குமான ஒரு அமையக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும். அப்போ இந்த உருவாகிறதுக்கான உடலுக்கான அந்த தேவை வந்து ரொம்ப அவசியம். அப்படி அமையப்பட்ட இந்த அன்னமய கோஷத்தில் உங்களுக்கு வந்து நம்ம அது இயங்குறதுக்கான மூச்சு காற்று தேவை. ஸோ அது பிராணமய கோஷம், அது பிராணசக்தி தேவை. இது பிராணசக்தி அமையப்பெற்ற இந்த இது வந்து இதுக்கு ஒரு மனமும் கிடைக்குது. மனம்ங்கிற விஷயம் வந்து கொடுக்கப்படுது. அது மனோன்மய கோஷம் அப்படிங்கிறதா சொல்கிறாங்க. இது 3ம் வந்து நான் சொன்ன மாதிரி பூதாகாசத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடியது. இதை தாண்டி வந்து இதை உருவாக்குறதுக்கான எனர்ஜி எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா அதையும் சொல்லியிருக்கிறாங்க. அது பஞ்சாக்னின்னு சொல்லுவாங்க. ஒரு இதுக்கும் என்ன அக்னி இது தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ இது 3ம் சொன்ன மாதிரி நம்மளால் இந்த இயல்பான வாழ்க்கையில் நம்ம உணரக்கூடியது, நம்மளுடைய கான்சியஸ்னாலே உணரக்கூடியது. இது போக ஆனந்தமய கோஷம் ஏன் வந்து அது 4வதா வந்து விஞ்ஞானமய கோஷம் சில இதில் சொல்லியிருக்காங்க. பட் 4வது அப்படிங்கிறது ஆனந்தமய கோஷம். அது என்ன அப்படின்னா
இதுவும் வந்து நம்மளால வந்து உணரக்கூடிய விஷயம் தான். அது ஆனால் நம்ம இயல்பாக பண்ணக்கூடியதில்லை. இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய ஒரு தியான நிலையில் இல்லை தியானம் கொண்டது கூட அவசியம் இல்லை, ஒரு எக்டசின்னு சொல்லுவாங்க, பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படிங்கிறது. ஸோ இந்த நிலையை வந்து வெவ்வேறு வகையில் அடையலாம். ஒரு சிலர் வந்து தானம் கொடுக்கறதுல ரொம்ப அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி இருக்கும், எல்லையற்ற மகிழ்ச்சி இருக்கும். அன்னதானம் கொடுக்கறதுல, இல்லை ஏதாவது வந்து விலங்குகளுக்கு வந்து அதை உதவுறதுல, இந்த மாதிரி விஷயத்துல. ஸோ அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட் அப்படி அடையிறது வந்து அது எப்படின்னா, இயல்பாக நம்ம நடந்துக்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தாண்டி ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து மெய் மறந்து செய்யறோம் அப்படின்னா அந்த நிலையை வந்து அடையலாம். இந்த ஒரு நிலையை தான் வந்து ஒரு எளிதாக சொல்லணும்னா அந்த ஒரு நிலையை வந்து ஆனந்தமய கோஷத்துல நம்ம உருவாக்கிக்கலாம். இதுதான் ஆனந்தமய கோஷம்னு சொல்றாங்க. இதையும் தாண்டி இதையும் கடந்து அந்த ஆனந்தமய கோஷம் அந்த நிலையிலே இல்லாம அதையும் கடந்து நம்ம போனாதான் விஞ்ஞானமய கோஷம் அப்படிங்கக்கூடிய அந்த 5வது நிலையை வந்து உருவாக்க முடியும். இது எல்லாமே வந்து அதாவது நம்ம சொன்ன 3 விஷயம்லாம் எப்போதுமே நம்ம இருக்கக்கூடிய விஷயம். நமக்கு மேல அந்த ஒரு 4வது ஒரு படிநிலையோ இல்லை அந்த லேயரையோ 5வது லேயரையோ நம்ம தான் உருவாக்கிக்கணும். அது உருவாக்கிக்கிறதுக்கு இந்த மூணும் தேவைப்படும். அந்த 3ம் வந்து தேவைப்படும். ஏன்னா மனம்ங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தான் நமக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த விஷயம்லாம் உணர முடியும். சரியான விஷயம் பண்ணுறோமா இல்லை சரியான பாதையை நோக்கி போகிறோமா இல்லையாங்கிறது தெரிஞ்சாதான் நம்ம அந்த தவறான பாதையில் போக முடியாமல் இருக்க முடியும். அப்போ அதுவும் தேவைதான். இப்போ இந்த விஷயங்களெல்லாம் கடந்து 4வது நிலையை தாண்டி 5வது நிலையை அடையிறது. இது ஏன் வந்து இது விஞ்ஞானமய கோஷம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்கன்னா, இப்போ சித்தர்கள் நம்ம இதில் நிறைய இதில் பார்த்துருப்போம். அவங்களுடைய வெவ்வேறு கோல் பயணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உடலை விட்டு வந்து மற்ற இதில் வந்து போகிறது, கூடு விட்டு கூடு பாய்தல், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம். இது வந்து இந்த விஞ்ஞானங்கிற இந்த வார்த்தையிலே வந்து அது சயின்டிஃபிக் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். இது எப்படின்னா, இது இருக்கக்கூடிய இந்த உடல்நிலை, இந்த ஃபிசிக்கல் இதெல்லாம் தாண்டி அது வந்து ஒரு விஷயஸ் இதில் வந்து போகிறது, ஒரு வெர்ச்சுவல் இதில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயங்கள். ஸோ இந்த நிலை வந்து ஒரு உயர்ந்த நிலை. அந்த நிலையை வந்து உருவாக்கிக்கிறது அது ஒரு சாமானிய மனிதர்களால் அது முடியாது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெரிய சித்தர்கள், அந்த மாதிரியான சித்த மகான்கள், அவங்களாலையுமே கூட அந்த நிலையை நிறைய பேரால் அடைய முடியல அப்படிங்கிறது நிறைய சித்த நூல்கள்லையும் குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல விரும்பினேன் நேற்று. இதில் வேற எதுவும் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம். நன்றி கவியரசு ஐயா, டைம் ஆச்சு இதுக்காக பதில் சொன்னதுக்கு. நம்ம பேசலாம். அந்த ஆனந்தமயம்ங்கிறத எதா டிஃபைன் பண்றோம் அப்படிங்கிறது தான் பார்வை. நீங்க சொன்ன அந்த விஞ்ஞானமயம் அப்படிங்கிறதும் எது அப்படிங்கிறதுல உங்களுடைய பார்வையும் நல்லா இருந்தது. நன்றி. நன்றிங்க. நன்றிங்க ஐயா. நானும் இந்த எனக்கு கேள்வி இருந்தது. ஆனால் நீங்கள் உங்களோட பார்வையாக நான் பார்த்தேன். ஏன்னா இந்த ஆனந்தமயங்கிறது ஒரு உணர்வாக நீங்கள் எடுத்துக்கிறீங்க, உணர்வுக்கான ஒரு கோஷமாக எடுத்துக்கிறீங்க. நாங்கள் வந்து அது பிளிஸ்ஸன்னு எடுத்ததுனால அதை அடுத்ததாக போட்டு விஞ்ஞானமய கோஷம் வந்து சித்தத்துக்காகவும் உணர்வுக்காகவும் இருக்கிறதா நாங்கள் அந்த புரிதல் வச்சுருந்தோம். உங்களோட புரிதல் வந்து அது ஆனந்தத்தை வந்து உணர்றதுனால இதை முன்னாடி போட்டு அதை வந்து விஞ்ஞானமயம் வந்து இதையும் தாண்டினதுன்னு அப்படின்னு உங்களோட பார்வை இருக்குது. ரெண்டுமே அதாவது நம்ம எந்த மாதிரி அதை பார்க்குறோங்கிறது அது நல்ல பார்வை தான். நன்றிங்க. இது வந்து நான் இப்போ இந்த வருஷம் இந்த புக் ஃபேரில் சில புத்தகங்களை வாங்கினேன். அதில் வந்து அமரகவி சித்தேஸ்வரர் அவருடைய ஃபாலோயர் பிரபோதரன் சுகுமார்னு சொல்லிட்டு அவர் நிறையா புத்தகங்கள் அவர் எழுதியிருக்கிறாரு. அதில் ஒரு புத்தகத்தில் இந்த ஒரு குறிப்பு இருந்ததுங்க. அதுதான் நான் வேணா அதை வேணா ஃபோட்டோ காப்பி நான் எடுத்து அனுப்பிடுறேன். நன்றிங்க. நன்றிங்க ஐயா, நன்றி. வாங்க மகேந்திரன் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம்.
நல்ல நல்ல விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது. இன்றைய ஒரு அருமையான பாடல் வந்து அப்படியே நம்மளை ஆக்ஷனுக்கு எடுத்துட்டு வர்ற ஒன்று. நிறைய நம்மிடம் வந்து இப்படிலாம் இருக்கணும், இல்லை இப்படி இருக்கக்கூடாது, யமம் நியமம் மற்ற எல்லாத்தையும் சொல்ற மாதிரியே இது எப்படின்னா நம்மளை எப்படி அந்த இறையே குருவாக நம்மோடு இருக்கும் பொழுது அப்ப நம்ம எப்படி போகணும், எப்படி வந்து அவருடைய திருவடி பேற்றை அப்படியே எப்படி வந்து பற்றி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த நன்மையை சொல்கின்ற அருமையான ஒரு பாடல். குரவனுயர் சொரூபமும் கை கொண்டு, குரவன் உயர் சொரூபமும் கை கொண்டு, அரிய பொருள் முத்திரையாக கொண்டு, பெரிய பிரானடி நந்தி பேச்சற்று, பெரிய பிரானடி நந்தி பேச்சற்று, உருகிட என்னை அங்கு உய்ய கொண்டானே, உருகிட என்னை அங்கு உய்ய கொண்டானே, குரவன் உயிர் சொரூபமும் கை கொண்டு. அடியன் திருச்சி பக்கத்துல வந்து உய்ய கொண்டான் திருமலைன்னு ஒரு ஊர் இருக்கு. இங்க உள்ளவர்களும் கேள்விப்பட்டிருக்கலாம். அது வந்து அந்த மாதிரி பாடல் பெற்ற தலமும் கூட. இந்த உய்ய கொண்டான் என்பது எப்படி உய்ய கொள்ளுதல், நம்ம வந்து எப்படி அதோடு அந்த இறையோடு அவன் எப்படி நம்மை வந்து உய்ய கொள்ள முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கும் பொழுது எப்படி என்று அப்படியே அடியா அந்த கடையடியிலிருந்தே நம்ம போகலாம். உய்ய கொண்டான் எப்படி என்றால் உருகிட என்னை அங்கு உய்ய கொண்டான். எப்படி உருக முடியும் அப்படின்னா அந்த நந்தி அந்த பெரும் பிரான், பெரிய பிரான், அந்த பெரிய பிரான் என்று சொல்லும் போது எல்லாத்துக்கும் பெரியானா இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற இந்த, இன்னும் கூட சொல்லப்போனா அந்த மல்டிவர்ஸ் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பேரண்டத்தை ஆளுகின்ற அந்த பெரும் பிரபஞ்சத்திற்கு முன்பு அந்த நந்தி பேச்சற்று இருத்தல் என்றால் எப்போது பேச்சு வரும்? அப்போது அந்த மௌனத்தை பற்றி சொல்லும் பொழுது வேதாத்ரி மகரிஷி அவர்கள் ரொம்ப அருமையா ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது பிரார்த்தனைக்கும் மௌனத்துக்கும் என்ன வேறுபாடு? பிரார்த்தனை என்பது மனிதர்கள் பேச பேச இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான் என்று சொல்வார்கள். ஆனால் மௌனம் என்பது இறை பேச பேச மனிதர்கள் கேட்பது. அதுதான் வந்து மௌனம் என்னும் இறைமொழி அனுபவம் என்கிறார்கள். இந்த இறைமொழி அனுபவத்தை, அது ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்தை எப்படி நம்ம வந்து உணர முடியும்னா அதை உணர்த்த கூட முடியாது, அப்படி கூட சொல்லலாம். அது ஏன்னா உணரக்கூடியது, அது நாம் வந்து அந்த அனுபவத்தில் நாமவே இருக்கணும். ஒன்றை வந்து எப்படி நல்ல ரொம்ப பிடிச்சு சாப்பிட்டதை வந்து சொல்லும் பொழுதோ இல்ல ரொம்ப பிடிச்சதை நீங்க போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த ஐம்புலன்களுக்கான விடயங்களை கொண்டு போய் சேர்றதுக்கே வள்ளுவருக்கு ஒரு இடத்துல வச்சிருக்காருல்ல, நம்ம வந்து எப்படி கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து அப்படின்னு சொல்லுவாரு. அதை வந்து இந்த எல்லாமே இந்த ஐந்தும் இங்கு உள்ளது அப்படின்ட்டு எப்படி அந்த இன்பத்து பால்ல சொல்றத அப்படியே கடவுளுக்கும் கூட நம்ம பொருத்தலாம் அப்படிங்கறத ஏற்கனவே இங்க பார்த்திருக்கிறோம். அதாவது இறைமை தன்மைக்கு அப்போது அந்த ஐம்புலன்களையும் ஒடுக்கி அதை நாம் வந்து அந்த பெரும் பிரான் அடி இருக்கின்ற அந்த நந்தியாக அந்த பேச்சற்று இருக்கின்ற நிலை. பேச்சற்று என்றால் வாய்மூடி இருத்தல் மட்டும் மௌனம் அல்ல. அது மௌனம் என்பது அது ஒரு பெரிய ஒரு ப்ராசஸ். அந்த ப்ராசஸ் தான் சிவம் என்பது எப்போதும் பேச்சற்று தான் இருக்கிறது. நம்மை சுற்றி செயலிலேயே இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த தொடர் நிகழ்கணத்தில் நிகழ்தல் என்கின்ற நிகழ்கணத்தில் நிற்கின்ற அந்த தொடர் ஆக்கம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அந்த நிகழ்வில் நம்மை பொருத்தி கொண்டோம் என்றால் அங்கு அந்த பேச்சற்ற தன்மை வந்துவிடும்.
அங்கு எல்லாவற்றையும் தாண்டி என்னன்னா இட்ஸ் ஸ்டேட் ஆஃப் ஃபுல் ஆஃப் கிராட்டிடியூட், ஒரு ஃபுல் ஆஃப் அது எல்லாமே வந்து அனைத்தும் இருக்கின்ற அந்த ஒரு நிரம்பிய நிலையில் ஒரு ஒரு சிறு துளியாக பொறியாக அப்படியே நம்ம அதோடு முன்பு அடங்கி இருத்தல். அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்மளை வந்து உய்ய கொள்ளும். அப்ப அந்த உய்ய கொள்வது என்கின்றதே எப்போது நடக்கும் என்றால், நாம் அப்படி பேச்சற்று இந்த நந்தி போன்று அந்த பெரிய பிரான் அடி, அவனுடைய அடி போற்றுதல் தான் இங்கு இந்த ஆறாம் தந்திரத்தில் இந்த திருவடி பேரு என்பதே அந்த குருவாக வந்த இறைவனின் திருவடியை நாம வந்து பற்றுகிறோமா அப்படிங்கிறது தான் வந்து இங்கு கொடுக்கின்ற அந்த தந்திரம். அந்த தந்திரத்தில் நாம் வந்து அதை பற்றி கொண்டோம் என்றால் அங்கு என்னென்னலாம் நடக்கும் அப்படின்னு அப்படியே இரண்டாவது அடி, அப்புறம் முதல் அடி, அப்படியே நம்ம வந்து பயணிக்கலாம். அந்த இரண்டாவது அடியில சொல்றதுதான் அரிய பொருள் முத்திரையாக கொண்டு. எந்த அரிய பொருள்னா செயற்கரிய 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 செய்வதும் போல அந்த வந்து அரிய புரிதல்னா பெரும், அது வந்து கிடைத்தற்கரிய அப்படின்னு சொல்லுவோம்ல, அது வந்து ஒரு அரிதனும் அரிதான ஒன்றை வந்து நம்ம வந்து அடைவதற்கு, அந்த பொருளை அடைவதற்கு நாம் பல திரைகளை நாம் நீக்க வேண்டும் அல்லது கடக்க வேண்டும். அதெல்லாம் கடந்து போகும் பொழுதுதான் அங்கு நாம் வந்து அந்த பெரும் தரிசனத்தை பார்க்க முடியும். எந்த தரிசனத்தை பார்க்க முடியும் என்றால் அந்த குரவனின் தரிசனத்தை பார்க்க முடியும் என்பது. இந்த குரவன் என்பதே நாம் வந்து இறை, அதுவே வந்து பேருயிர், இந்த பிரபஞ்சத்தின் பேருயிரில் நாம் ஒரு துளி. அதான் சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு முடிய வந்து மடங்கு வந்து வெட்டி அதுல ஒரு துளி அப்படின்ற ஒரு இது கூடங்க நம்ம மந்திரத்துல வரும். அது மாதிரி சித்தர்கள் சொல்றது போல நாம் அதை புரிந்து கொண்டோம் என்றால் காணுகின்ற இறை எங்கெங்கும் பார்க்க முடியும், எந்த நேரத்திலும் பார்க்க முடியும், எல்லா சூழல்களையும் பார்க்க முடியும், எல்லா மனிதர்களிடத்தும் உயிர்களிடத்தும் உயிர்கள் அல்லாததாக கருதப்படுகின்ற பொருள்களிடத்தும் எல்லாவற்றிலும் நம்ம வந்து பார்க்க முடியும், தரிசிக்க முடியும். அங்கு நாம் இருக்க வேண்டியதெல்லாம் அந்த பெரிய பிரான் அடி நந்தி போல இருந்து பார்த்தோம் என்றால் உய்ய கொண்டு நாமும் அந்த இறை அருளை வந்து திளைக்க முடியும். நாம் அதோடு நாமும் வந்து இறை பற்றாளராக மட்டும் அல்லாமல் அந்த இறை செயலில் நம்மை நிறுத்த முடியும். அதான் வந்து காட் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த அதுலயே வந்து உருவாக்குகின்ற சக்தியை நம்ம செய்ய முடியும். அதுலயே அந்த ஆப்ரேட்டிங் பவர்ங்கிற அந்த ஒரு சக்தியை, இயக்கு சக்தியை செய்ய முடியும், இயங்கு சக்தியை செய்ய முடியும், அதோட தொடர்ந்து இருப்பு சக்தியை செய்ய முடியும், அதை வந்து உணர முடியும். அப்போது நாம் செய்கின்ற செயல்கள் எல்லாமே இறை செயல்களாக ஆகிவிடும். அந்த அளவுக்கு இறையோடு அந்த அந்த அடியில் நம்மை வந்து சரணடைந்து செய்யும் போது பெரும் பலமானவர்களாக ஆகிவிடுவோம் என்பதுதான் இது சொல்கின்ற ஒன்று. அப்போது மௌனம் என்பது சூன்யம் அல்ல, அதாவது எதுவும் இல்லாத ஒன்று அல்ல. ஆனா சூன்யம் என்றாலே அது ஒரு பெரிய கருத்து இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பெரும் பெரும் பொருள், அந்த பரம்பொருளை உணர்கின்ற அந்த ஒரு உன்னத ஒரு நிலை. அந்த நிலைக்கு நாமும் செல்வோம், உய்ய கொண்டு அவன் அருள்வான், நாமும் வந்து அதை அதில் திகழ முடியும். நன்றி, வணக்கம். நன்றிங்க, மிக்க நன்றி. நல்ல விளக்கம், நல்ல பாடல், இது பாடினது அருமை, மிக அருமை, மிக்க நன்றி. வாங்க விந்தியாம்மா, வணக்கம் அம்மா. அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1594வது திருமந்திரம். குரு வடிவம் கொண்டு வந்து ஆண்டான். திருமந்திரம். குரவன் உயிர்முச் சொரூபமும் கை கொண்டு அரிய பொருள் முத்திரையாக கொண்டு பெரிய பிரான் அடி நந்தி பேச்சற்று உருகிட என்னை அங்கு உய்ய கொண்டானே. அருமையான திருமந்திரம். குரவன் ஞான ஆசிரியன். உயிர் முச்சொரூபம், உயிர்கள் அடையும் 3 வடிவங்கள், அதாவது சரீரங்கள். இவை தூல, சூக்கும, காரண சரீரம் என 3ஆகும். பரம்பொருள் ஞான குருவாக மானிட வடிவம் கை கொண்டு வந்து ஆணவம், கண்மம், மாயை என்னும் 3 மறைப்புகளையும் நீக்கி நந்தி எம்பெருமான் திருவடியில் திளைக்க செய்ய பேச்சற்று செயலற்று உள்ளம் கசிந்துருக நின்ற என்னை கடை தேற்றி ஆட்கொண்டான். முத்திரை, ஆணவம், கண்மம், மாயை ஆகிய மறைப்புகள் உருகிட, கசிய, எய்தல், பிழைத்தல், கலக வெளியிட்டு
சிவகுருவாய் எழுந்து அருளும் ஆண்டவன் ஆறுயிரினுடைய பருமை நுண்மை முன்மை என்னும் மூவகை உடம்புகளையும் இரவலை ஏற்பது போன்று தன் உடைமையாக ஆக்குகின்றனன். ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் காணிக்கையாக கொள்கின்றனன். சிவபெருமான் திருவடியை பெற்ற நந்தியன் கடவுளர் என்னை உய்ய கொண்டு அருளினன். அதனால் உரையற்று உள்ளம் உருகி கண்களில் இன்ப வெள்ள நீர் பெருக பள்ளத்து வெள்ளம் போல் அமைதி ஆக்கினன். உயிர்மு சொரூபம் தூலம் சூக்குமம் காரணம் அரிய பொருள் முத்திரையாக உடல் பொருள் ஆவி மூன்றையும் காணிக்கையாக பேச்சற்று மௌன நிலையில் இருந்து. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்க, மிக்க நன்றி. அருமை, நல்ல விளக்கம். நன்றி. வாங்க ஹேமாமா, வணக்கம் அம்மா. நீங்க லிசனிங் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி. வணக்கம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் மேம். எல்லாம் நல்லா இருக்கணும் மேம். நல்லா இருக்கோம்மா. நன்றிங்கம்மா. சிவாயன் மேம். தேங்க்யூ மேம். நன்றிம்மா, நன்றி. வேற யாரும் எதுவும் கருத்து கேள்வி? நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் போன வாரத்துல கூட நான் கருணையா கூட பேசும்போது ஐயா சொன்னாரு, எந்த தந்திரம் படிக்கிறோமோ இல்லையோ 6ஆம் தந்திரம் மட்டும் படிச்சாலே போதும், அதனுடைய எஃபெக்ட் நிறைய இருக்கும், இது ஒண்ணுதான் திருப்பி படிக்க வேண்டிய ஒன்று அப்படின்னாரு. அது மாதிரி கவியரசை அதில் இழந்தையெல்லாம் நான் பெரிய மட்டத்துல மகிழ்ச்சி அடைகின்றேன். ஏன்னா அவருடைய பார்வை கோணங்கள் வேற மாதிரி இருக்கும். டக்குன்னு வருவாரு, கொஞ்சம் வேற மாதிரி சிந்தனைகள்ல ஒரு புரிதல்ல கொண்டு சொல்வாரு. அந்த மாதிரி சத்யநாராயண ஐயாவும் சீக்கிரம் வரணும், தை மாசம் வந்துச்சு, ஐயா வந்துடுறேன்னாரு. அப்படியும் அவரோட எதிர்பார்க்கின்றோம். மிக்க நன்றி. நன்றிங்க ஐயா. நிறைவு செஞ்சுக்கலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். தலம் நிறைவு பெறுகிறது. திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி. ஓம் நம சிவாய.